Hey guys, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல glass bottle painting பார்க்க போறோம். இந்த பாட்டில flower vase or fake plants வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நான் இத ஸ்டோரேஜ் பாட்டிலா யூஸ் பண்ணிக்க போறேன். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First ஒரு glass bottle வேணும். நான் jam bottle யூஸ் பண்ணிக்கிறேன். Next chalk paint prepare பண்ணலாம். So paint 2 spoons add பண்ணிக்கலாம் and talcum powder 1 spoon add பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில chalk paint கிடைச்சிடும். So water எதுமே add பண்ணாம mix பண்ணுங்க. அப்பதான் chalk paint கரெக்ட்டா கிடைக்கும். Next ஒரு sponge யூஸ் பண்ணி பாட்டில்ல டேப் பண்ணிக்கலாம். chalk paint யூஸ் பண்றப்ப பாட்டில்ல நீட்டா paint fix ஆகும் and dabbing spongeல fill பண்றப்ப எங்கேயுமே uneven-ஆ இருக்காது. perfect finish கிடைக்கும். இப்போ இத dry ஆக விட்டுருங்க. குயிக்கா dry பண்ணனும்னா hair dryer யூஸ் பண்ணுங்க. hair dryerல minimal speedல blow dry மட்டும் பண்ணிக்கலாம். blow dry பண்றதால ஹீட்டா இருக்காது, குயிக்கா dry ஆயிடும். So dry ஆன அப்புறம் scotch tape stick பண்ணிக்கிறேன். stick பண்ணிட்டு down portionல yellow paint பண்ணிக்கலாம். எங்க brushம் யூஸ் பண்ணலாம் இல்லனா ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ணலாம். இந்த பெயிண்ட் டைரக்ட்டா acrylic கலராவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேஸ்ல ஆல்ரெடி chalk paintல ஒரு கோட் கொடுத்திருக்கோம். பெயிண்ட் டேப் பண்ணிட்டு dry ஆக விட்டுருங்க. நல்லா dry ஆன அப்புறம் scotch tape remove பண்ணிரலாம். Next ஒரு small rainbow image paint பண்ணிக்கிறேன். 0 size brush யூஸ் பண்ணி 7 கலர்ஸும் paint பண்ணிடுறேன். And two sidesலயும் small clouds create பண்ணிக்கிறேன். So rainbow image ready. Next step, partition இருக்கிற இடத்துல black paint யூஸ் பண்ணி line போட்டுக்கிறேன். And finish ஆகிற இடத்துல knot போட்டு இருக்கிற மாதிரி paint பண்ணிக்கிறேன். Next wordings எழுதிக்கலாம். நான் stay focused னு எழுதுறேன். எங்கேயும் 0 size brush தான் யூஸ் பண்றேன். ஃபைனலா பாட்டிலோட neck partக்கு jute rope roll பண்ணிக்கிறேன். So Fevibond apply பண்ணிட்டு thin size jute rope roll பண்ணி finish பண்ணிடுறேன். Next varnish பண்ணிரலாம். Little Birdioட gloss decor varnish யூஸ் பண்றேன். varnish apply பண்ணி வெச்சிட்டோம்னா எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட work stationல வெச்சுக்க போறேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி stay focused னு எழுதிருக்கேன். இதுல என் பெயிண்ட் brushes வெச்சுக்க கரெக்ட்டா இருக்கும். நீங்களும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பிளான்டராவும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு குட் வைப் கிரியேட் ஆகும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and Showbiz Timeக்கு subscribe பண்ணுங்க. Bye bye.